Good evening. Welcome to my channel Trade with Peace. Nifty இந்த பிளேஸ்ல ஓப்பன் ஆயிருக்கு. நேத்தியோட லோ பக்கத்துல ஓப்பன் ஆயிருந்துச்சு. இந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் ஹேண்டில் ரிஜெக்ஷன் ஆயிருந்துச்சு. ஸோ நான் இதில் புட் சைட் ட்ரேட் எடுத்திருந்தேன். 9:15க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். இதில் இந்த பிளேஸ் பக்கத்துலேயே நேத்தியோட லோ பக்கத்தில் வரும்போதே புக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ 9:15க்கு ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த பிளேஸ் எல்லாம் வரும்போது இந்த பிளேஸ்லேயே புக் பண்ணிக்கிட்டேன். 9:16 புட் சைட் ட்ரேட்டு 4 லாட் எடுத்திருந்தேன். தென் இந்த பிளேஸ்லையும் எகெயின் ட்ரேட் எடுத்திருந்தேன். அது வந்து 24,850 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். ஸோ இந்த பிளேஸ் வரும்போது ஒரு 10 பாயிண்ட்ஸ் தான் ப்ராஃபிட் வந்துச்சு. புக் பண்ணல. நான் இது வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வரல. தென் இந்த பிளேஸ் போகும்போது லாஸ் ஆகிருந்துச்சு. அகெயின் கொஞ்சம் குவான்டிட்டி ஆட் பண்ணி இந்த பிளேஸ் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு இதில் ட்ரேட் எடுக்கும்போது இதில் ஒரு 16,000 பக்கத்தில் ப்ராஃபிட் வந்துருந்துச்சு. ஒரு ஃபஸ்ட் ட்ரேட்டில் ஒரு 50 பாயிண்ட்ஸ் பக்கத்தில் புக் பண்ணியிருந்தேன். தென் நிறைய லாஸ் ஆகி இந்த பிளேஸில் ஒரு 13,000 வந்துருந்துச்சு. எகெயின் இந்த பிளேஸில் மறுபடியும் ட்ரேட் எடுத்து லாஸ் ஆகி 8,000ல் கம்ப்ளீட் ஆச்சு. ஓகே, ஸோ இதில் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் ட்ரேடு 9:15க்கு எடுத்திருக்கேன். 4 லாட்டு 25,150 புட் ஆப்ஷன். 89க்கு பை பண்ணி 139க்கு செல் பண்ணியிருக்கேன் 50 பாயிண்ட்ஸ் பக்கத்தில். அதே டைமில் 24,850 புட் ஆப்ஷன் எடுத்திருந்தேன். 15க்கு பை பண்ணி 26க்கு செல் பண்ணேன். சேம் டைமில் தான் செல் பண்ணியிருந்தேன். ஓகே, எகெயின் இந்த பிளேஸில் லோ ரேட்டில் உள்ள ஆப்ஷன் எடுத்ததுனால இதில் 10 பாயிண்ட்ஸ் வந்து புக் பண்ணல. இங்கே வரைக்கும் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால புக் பண்ணல. ஸோ அதனால் லாஸ் ஆகிடுச்சு. அப்புறம் ப்ராஃபிட்டு 8,000. ஓகே, தேங்க்யூ.